பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உயிர் தந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுக்குற வேத வசனம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆமேன். இந்த வசனங்கள் என்ன நமக்கு நினைப்பூட்டுகிறதுனா, நமக்கு நிலைவரமான ஒரு ஆவி இருக்கணும். அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்தவங்க, இப்போ நம்ம தேவன் அறியாது இருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தேவனுடைய வார்த்தை கற்பிக்கிற பிரசங்கிக்கிற ஒரு சபைக்கு சென்று நம்ம வந்து கொண்டு இருப்போம். இப்படி வந்து கொண்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம பேக் ஸ்லைடிங் ஆகக்கூடாது. நாம் ஆக மாட்டோம். நம்ம கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கிறோம். ஆனாலும் நாம் ஏதோ ஒரு காரியத்தினால வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால், ஏதோ ஒரு ரீசன்னால், கம்பல்ஷனால், பியர் ப்ரெஷர்னால், இல்லை நம்ம திடீர்னு ஒரு எடுத்த ஒரு எமோஷ்னல் முடிவு, இப்படி காரணமாக நம்ம இருதயம் கடினப்பட்டு தேவனை விட்டு விலகி போயிடக்கூடாது. அது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். அது கடினமான இருதயம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நாளும், ஏன் இந்த வார்த்தைனா, ஒவ்வொரு நாளும் சாகிற வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம இடைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிசாசானவன் கொல்லவும் அழிக்கும் வரான், வேற ஒன்றுக்கும் வரான். தேவனோ ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. புதிய ஜீவனை கிறிஸ்துவில் கொடுத்துட்டாரு. அதனால் பிசாசு பிடுங்க பார்ப்பான், நம்மளை தள்ள பார்ப்பான், பின்வாரத்தை கொண்டு வர பார்ப்பான், ஏதாச்சும் காமிச்சு ஜோடிச்சதை காமிச்சு இதுதான் வாழ்க்கைமா. ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பின்மாற்றத்துக்கு ஒருபோதும் நம்ம போக மாட்டோம், போகக்கூடாது. நம்மளுடைய கிறிஸ்துவ சகோதரியும் போக விடாதபடி நம்ம அவங்கள வழி நடத்துவது, புத்தி சொல்வது நம்முடைய கடமை. இப்போ நான் கூட என் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக கிறிஸ்துவுக்குள் இருக்காங்க. கிறிஸ்டின் ஞானஸ்நானம் எடுத்து ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. என்னை கூட ஒரு நாள் கூட்டு போயிருக்காங்க. நான் ரட்சிக்கப்படாத ஞானஸ்நானம் எடுக்காத சமயத்தில் அவங்க கிறிஸ்துவுக்குள் இருந்துட்டு அவங்க ஒரு திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கை துணையை ஒரு கிறிஸ்துவ அல்லாதவரை, தேவனை அறியாதவரை, ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு சம்பாதிக்கிறாரு, நல்ல அவருக்கு எல்லா வித வசதியும் இருக்குது, இந்த நல்ல ஒரு அன்புள்ள ஒரு மனுஷன்தான். ஆனால் இந்த மகன் அந்த ஒரு கிறிஸ்துவர் அல்லாத ஒரு தேவனை அறியாத குடும்பத்தில் அந்த மகனை எடுத்துக்கொண்டு விக்கிரக ஆராதனை உள்ள ஒரு செய்கிற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தனால இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் முற்றிலும் மாறிட்டாங்க, பேக் சைடிங் ஆகிட்டாங்க. அந்த கடின இருதயம் வந்துருச்சு. அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்காங்க, நல்ல சபைக்கு போயிட்டுருக்காங்க, கிறிஸ்துவுக்குள் நல்ல கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் அவங்க பேக் சைடிங் போயிட்டாங்க. அவங்க சொன்னாலும் அவங்க நான் ஒன்றும் மாறலை, ஏசப்பாவுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இல்லை. அவங்க என்றைக்கோ அவங்க தன்னுடைய கணவனுடைய தேவன் அறியாத மார்க்கத்துக்கு போய் இன்றைக்கி அவர் சொல்ல போது தான், கணவன் சொல்ல போது தான் நடக்கணும். கணவனுக்கு ஏற்றபடி தான் நம்ம மனைவி இருக்கணும். அதுதான் வேதகம் சொல்லுது. அதில் நம்ம எந்த வித மாற்றமும் கிடையாது. நமக்கு அதுக்கு தடை கிடையாது. நம்ம வேறு போதனை கிடையாது. கிறிஸ்துவுக்கு படி வேதம் சொன்ன போதனை தான். ஆனால் கணவன் இப்படி கிறிஸ்துவ மார்க்கத்தில் இல்லை, விக்கிரகாரன் இருக்காரு, மலைக்கெலாம் போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணி கொண்டு வர பார்க்கணும். ரட்சிக்கப்படுவது அவருடைய கிருபை, அவருடைய இது காரியம், நம்ம காரியம் கிடையாது, தேவனுடைய காரியம், மனுஷன். ஆனால் நீங்கள் அதை வழி விலகி போய் நீங்கள் அதில் விழுந்து எந்திரிக்க முடியாமல் இன்னும் அதில் தோன்றிட்டு இருக்கீங்களே, இன்னும் பேக் சைட்லேருந்து எழுந்திரிக்கலையே, முடியாது. அந்த ஹார்ட் அண்ட் ஹார்ட்டு எச்சரிக்கையே இல்லாதனால எமோஷனாக எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவுனால் இன்றைக்கி அவங்க பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. நம்ம பின்மாற்றம் அவங்க போயிட்டேன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அது சந்தோஷமான காரியம் கிடையாது. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாமும் அவர்களுக்காக ஜெபிப்போம். இது மாதிரி எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு அது போகிற மாதிரி பிசாசு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு நன்மை மாதிரி இருக்கிறத காமிச்சு
அவன் நம்மளை அவன் பக்கம் இழுக்க பார்ப்பான். அவனுக்கு தெரியும் உன்னதமான தேவனுடைய ஸ்தலம் எப்படிப்பட்டது, அங்கே அதுக்கு இந்த இந்த மகள் போயிடுவாளே, இந்த மகன் போயிடுவானே, இவனை இழுக்கலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லி நம்மளை இழுத்து கீழே விழ வைப்பான். அப்போ தான் நம்ம சகோதரிகள் கிறிஸ்துவுக்கு சொந்த சகோதரர் இருந்தாலும் சரி, சபையில் உள்ள சகோதரர் மூப்பர்களாக இருந்தாலும் இவர்களை பார்த்து இவங்க விழுந்து விடாதபடி, விழுந்தாலும் எழுந்திருக்கிறபடி அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை திரும்ப சொல்லி ஆண்டவர் திருப்பி உங்களை கட்டுவார். வாங்க கிறிஸ்துவுக்கு வாங்க, கிறிஸ்துவ தேவன் உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்று சொல்லி அவர்களை நம்ம எழுப்ப வேண்டும். மீண்டுமா கட்டாயம் நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம கூடி ஜெபிக்கும் போது அவளுக்காக பின்மாற்றம் அடைந்தவர்களுக்கு கூடி ஜெபிக்கும் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்து அவங்களை திரும்ப தம் பக்கம் அழைத்து கிறிஸ்துவுக்குள் அவர் கட்டி எழுப்புவார், நிலைத்திருக்க செய்வார். இதுதான் நம்மளுடைய கிறிஸ்துவர்கள் நம்மளுடைய கடமை. நம்ம இதை விட்டு வேற ஒரு மார்க்கத்துக்கு நம்ம போகாதபடி நம்ம மனதில் இறுதியாக இருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் நம்ம கிறிஸ்துவங்களை கொண்ட அன்பை நம்ம விட்டுக்கூடாதுன்னு நம்ம வேதாமத்தில் சொல்லியிருக்கு. அதை விட்டுவிடக்கூடாது. அன்பில் நிலைத்திருப்போம், கிறிஸ்துவுக்கு நிலைத்திருந்து ஒரு மனதாவியோடு இருப்போம், மனரம்பியமாக இருப்போம். எப்போது ஒரே ஆவியை பெற்றவர்களாக இருந்து கிறிஸ்துவிலிருந்து வாழ்ந்து அவருக்காக நாம் ஊழியம் செய்வோம், அவருக்காக நம்ம வாழ்வோம், அவருக்கு பிரியமாக நடந்து கொள்வோம். அதனால் இன்றைக்கி அவங்க பையனோட மேரேஜ் கூட கிறிஸ்துவர்களுக்கு கொடுக்கல. ஒரு தேவனை அறியாத குடும்பத்தை இன்றைக்கி கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க கிறிஸ்துவ மாற்றத்துக்கு திருப்பியும் வரல. அவருக்காக ஜெபிப்போம். இதை பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் ஒரு வேளை ஏதோ ஒரு காரியத்தினால ஏசப்பா எனக்கு இது செய்யலை, ஏசப்பா எனக்கு இது பதில் கொடுக்கல, ஏசப்பா ரொம்ப நாள் இழுத்துட்டாரு, மற்றவங்க நாள் நான் கொஞ்சம் அவமானப்பட்டிருக்கேன், கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஏன் அது பதில் கொடுக்கல? இல்லை, நம்மை ஆராய்ந்து பார்த்து அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பானால், கூடி நம்ம ஜெபிக்கிறவங்க ஜெபிப்போமானால், நீங்கள் அதை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக காலை பிடித்து ஜெபிப்பானால் கட்டாயம் இன்னைக்குள்ள ஒரு நாள் அதில் அவர் செய்கிறது என்ன வாங்கினா டிலே ஆனாலும் காலம் தாழ்ந்தாலும் அது நன்மையாக தான் இருக்கும். ஏசப்பா நல்லவர், அவர் தான் உண்மையில் தேவன். அவருக்கு நம்மை குறித்து அவர் தெரிந்திருக்கிறார். நமக்கு என்ன பண்ண அவருக்கு தெரியும். நம்மளோட அவர் என்ன என் மகளுக்கு நான் செய்யணுமே, என்ன பண்ணுமே அப்படின்னு எல்லா வீட்டையும் தெரியும். அவர் ஏதோ காரியத்தை டிலே பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் காலதாமதம் ஆகுது அப்படின்னா அவருக்கு கட்டாயம் செய்வார். அவர் தகப்பன். அந்த விசுவாசம் நம்மை கட்டாயமாக நம்ம தேவையை சந்தித்து நம்ம உயர்த்தும். இந்த நேரத்தில் புறஜாதிகளுக்காக மட்டும் இல்லை, தேவன் அறியாதவர்களுக்காகவும் பின்மாற்றது பொருள் ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் அவரை கூட்டி சேர்ப்போம். தேவனை நாம் சந்தோஷப்படுத்துவோம். அவர் நம்மளை முற்றிலுமாக சந்தோஷப்படுத்துவார். வாழாலும் மகிழ்ந்திருக்கு நம்ம செய்து நம்மளை காத்து கொள்ளுவார். ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you brothers and sisters. Amen. Hallelujah.